செயின்ட் பயஸ் 5 திருத்தந்தை ஐந்தாம் பயஸ்னு அழைக்கப்படக்கூடிய அன்டோனியா கிஸ்லரி 1504ல இத்தாலியில பிறந்திருக்காரு. செல்வ செழிப்பான குடும்பத்துல பிறந்திருக்காரு. சின்ன வயசுலயே குருவாக்கணும்னு முடிவு செஞ்சிருக்காரு. 14வது வயசுல டொமினிக்கன் சபையில சேர்ந்திருக்காரு. குருவானதுக்கு பிறகு 10 வருஷத்திலேயே ஆயராவும் கர்தினலாவும் உயர்த்தப்பட்டிருக்காரு. 1566ல கத்தோலிக்க திருச்சபையோட 225வது திருத்தந்தையா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு அன்டோனியா. ஐந்தாம் பயஸ் அப்படிங்கிற பேரை ஏற்றுக்கொண்டிருக்காரு. திருத்தந்தையர்கள் வெள்ளை அங்கி அணியக்கூடிய வழக்கத்தை ஐந்தாம் பயஸ் திருத்தந்தையே ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. அதுக்கு முன்னாடி திருத்தந்தையர்கள் சிவப்பு நிற அங்கிகளை அணிஞ்சிருக்காங்க. திருத்தந்திய சபையோட தீர்மானங்களை நடைமுறைப்படுத்துறதுல துணிச்சலோடு செயல்பட்டிருக்காரு. திருச்சபைக்கு அச்சுறுத்தலா இருந்த பிரிவினைவாத சபைகளோட கோட்பாடுகளை கடுமையா எதிர்த்திருக்காரு. இதனால இவருக்கு பல இடங்கள்ல இருந்து எதிர்ப்பு வந்திருக்கு. எல்லாத்தையுமே கண்டுகொள்ளாம துணிச்சலா திருச்சபைக்காக பணிகளை செஞ்சிருக்காரு திருத்தந்தை ஐந்தாம் பயஸ். 2 நாடுகளுக்கு இடையில அமைதியை ஏற்படுத்தவும் நாடுகளை திருச்சபையோடு இணைக்கவும் பாடுபட்டிருக்காரு திருத்தந்தை ஐந்தாம் பயஸ். இங்கிலாந்து அரசி முதலாம் எலிசபெத்தை திருச்சபையோடு இணைக்கவும் ஐரோப்பிய கண்டத்துல உள்ள பல நாடுகளை திருச்சபையோடு இணைக்கவும் முயற்சிகள் செஞ்சிருக்காரு திருத்தந்தை. ஆனா இந்த முயற்சிகள் தோல்வியிலேயே முடிஞ்சிருக்கு. இருந்தாலும் திருச்சபைக்காக பல துணிச்சலான முடிவுகளை எடுத்திருக்காரு. துருக்கி படை ஐரோப்பிய நாடுகள் மேல படையெடுத்து வர திருத்தந்தை கிறிஸ்தவ படைகளை ஒன்று திரட்டி கிறிஸ்தவ நாடுகளை காப்பாற்றியிருக்காரு. திருத்தந்தை ஐந்தாம் பயஸ் அவர்கள் இரவு நேரத்துல அதிகமான நேரம் முழந்தாளிட்டு ஜெபிக்க கூடியவரா இருந்திருக்காரு. ஏழைகளுக்கும் நோயாளிகளுக்கும் சேவை செய்யக்கூடியவராகவும் இருந்திருக்காரு. இறுதியா திருத்தந்தை ஐந்தாம் பயஸ் அவர்கள் 1572ல இறந்து போயிருக்காரு. ஏப்ரல் 30 செயின்ட் பயஸ் 5 ஃபீஸ்ட் டே.